போகுமாறு விரட்டியபடி வந்தார். சுப்புனி வருத்தத்துடன் வெளியில் வந்தான். சாப்பிட வாய்ப்பு கிடைக்கவில்லையே என்று ஒரு ஏக்கத்துடன் இருந்தபொழுது, அடுத்த முறையாவது நல்ல இருக்கையாக பார்த்து அமர வேண்டும் என்று நினைத்து கொண்டிருக்கும் பொழுதே மனம் அவனை நிலைகுலையச் செய்தது. அனைவருக்கும் ஒரு சிறிய பிளாஸ்டிக் உலையில்தான் பாயசம் தருகின்றனர். பாயசம் பரிமாறுபவனிடம் இலையிலும் 2 கரண்டி ஊற்றச் சொல்ல வேண்டும். அடிவயிறு சுண்டி இழுப்பது போல் இருந்தது. காலையில் காசிமாமா அவன் மேல் பரிதாபப்பட்டு கொடுத்த ஒரு லோட்டா காஃபி போன இடம் தெரியவில்லை. 1 மணிக்கு தான் சாப்பாடு என்றாலும் சிவாச்சாரியாரும் அவருடைய சிஷ்ய கோடிகளும் சப்தமே எழுப்பாமல் மடப்பள்ளியில் போய் டிஃபன் சாப்பிட்டதை சுப்புனி கவனித்து கொண்டுதான் இருந்தான். அடுத்த பந்திக்கு அவன் முயற்சித்த போது, என்னடா போனாட்டி சாப்பிட்டது பத்திரியா என்று ஒருவன் தடுத்தான். சுப்புனிக்கு தூக்கி வாரி போட்டது. நான் இன்னும் சாப்பிடல என்றான் தன்னுடைய புரியாத மொழியில். அந்த பரிசாரகன் சுப்புனியை தகாத வார்த்தைகளால் விரட்டவே வெளியில் வந்து விட்டான். பந்தி மறுபடியும் நிரம்பியது. சுப்புனிக்கு மயக்கம் வருவது போல் தலை சுற்றியது. நாற்காலியில் அப்படியே சோர்ந்து அமர்ந்து விட்டான். அங்கு அந்த பெண்களும் அமர்ந்திருந்தார்கள். 2 தவா உள்ள போனி, என்னம்மா சோறு துணல் நீ என்றாள் ஒருத்தி. இல்லை என்றான் சுப்புனி. நமக்கெல்லாம் கடைசி பந்தியில் தான் சோறு போடுவாங்க, நீ தான் பெரிய இவனாட்டம் பூந்து புறப்பட்ட என்றாள் இன்னொருத்தி. 2வது பந்தி முடிந்ததும் காசி மாமா வெளியில் வந்தார். என்னடா சுப்புனி, என்னம்மா நீ சாப்பிடல? சுப்புனி எழுந்து அவர் முகத்தை பார்த்து இல்லை என்று தலையாட்டினான். போ உள்ளே போய் உட்கார் என்றார் காசி மாமா. சுப்புனி மற்ற இருவரையும் பார்த்து வாங்க என்றான். அவர்கள் மூவரும் உள்ளே சென்றனர். 100 பேருக்கு அமர இடவசதி கொண்ட அந்த உணவுக்கூடம் 2 பந்திகளில் ஓய்ந்து போய்விட்டது. அந்த கடைசி பந்திக்கும் 70 பேர் அமர்ந்திருந்தார்கள். காசி மாமாவும் கோவில் நிர்வாகியும் உள்ளே வந்து அமர்ந்திருந்த கூட்டத்தை அப்படி பார்வையிட்டார்கள். நீங்கள் சொல்கிறதான் சரி, இப்போல்லாம் முன்ன மாதிரி இல்லை, ஒரு இலைக்கு இவ்வளோதானு தீர்மானம் பண்ணிவிடுவோம், அதுக்கேற்ற மாதிரி தான் பண்டம் விறகு இலை எல்லாம். நீங்கள் என்ன சொன்னீள், 2 பந்திக்கும் கூட ஆள் இருக்காதுன்னு சொன்னீங்க. இப்போ பாருங்கோ, 2 பந்தி நொம்பிடுச்சு, முடிஞ்சு 3வது பந்தி முக்கால்வாசி நொம்பி கிடக்கு. கூட்டத்தை வச்சு எத்தனை இலைன்னு கணக்கு பண்ணிவிடுவானா? கைவசம் இருக்கட்டும்னு கொஞ்சம் புளிக்காய்ச்சல் வடம் அப்பளம்னு கொஞ்சம் எடுத்துகிட்டு வருவேன். டே சாம்புவா, கோணி பையில் கட்டி எடுத்துருக்கிற அந்த பாக்கு மட்டை தட்டெல்லாம் வரிசையாக பந்தியில் போடு. சுத்தம் செய்யப்பட்ட பாக்கு மட்டையில் செய்யப்பட்ட தட்டுகளை சாம்பசிவம் என்ற உதவியாளன் போட்டுக்கொண்டே வந்தான். சுப்புனி பாக்கு மட்டையை கைகளில் தூக்கி பார்த்தான். காசி மாமா ஒரு பெரிய பேசின் போன்ற பாத்திரத்தில் அம்பாரமாய் குவிந்த புளியோதரையை இடது கையில் சுமந்து மற்றொரு கையில் இருந்த அகப்பையினால் ஒவ்வொரு தட்டிலும் அள்ளி அள்ளி வைத்தபடி சென்றார். சுப்புனிக்கு கூடுதலாக ஒரு அகப்பை புளியோதரையை வைத்து சாப்பிடு என்றார். சுப்புனி புளியோதரை குவியலை பார்த்தான். சாப்பிடு கண்ணு, ஐரு புளியோதரை நல்லா இருக்கும் என்றாள் அருகிருந்தவள். சுப்புனி திடீரென்று இப்பொழுது எழுந்தான். அட சாப்பிடு.